சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை அவரை பிடித்து அவருடைய நண்பரை அந்த முகநூலில் பதிவிட்டிருந்த அவருடைய நண்பரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை ஒரு கொலை குற்றத்திற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். பல நாட்கள் அவர்கள் எந்த விதமான ஆவண பதிவுமின்றி ஒரு காவலில் வைக்கப்படுகிறார்கள். அந்த காவலில் வைக்கப்பட்ட நேரத்தில் நடந்த விசாரணைகள் ஒரு மனிதனுடைய நுண்ணுணர்வுகளை, அதாவது மெல்லிய உணர்வுகளை பாதிக்கும் அளவுக்கு இருந்திருக்கிறது. இயற்கையாகவே உண்மையை வரவழைக்கக்கூடிய பல உத்திகள் இருக்கிறது. ஆனால் அந்த கால அவகாசம் இந்த காவலர்களுக்கு இல்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான கசப்பான உண்மை. அந்த கால அவகாசம் இவர்களுக்கு இருப்பதில்லை. குறைந்தது ஒரு குற்ற செயல் நடக்கிறது என்றால் அந்த குற்ற செயலுடைய குற்றவாளிகளை பிடித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து உண்மை வரவழைத்து அதை நிரூபித்து என்ற ஒரு பெரிய பணிச்சுமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இங்கு குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. கருப்பு பெட்டி ஏதாவது ஒரு இடத்தில் விபத்து நடந்த இடத்தில் இருக்கும். அதை எடுத்துதான் அந்த விமானத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்த அந்த காட்சிகளை எடுத்து குரல் பதிவுகளையும் ஒளிப்பதிவுகளையும் எடுத்து ஏன் இந்த விபத்து நடந்தது என்பதை கண்டறிவார்கள். அந்த பிளாக் பாக்ஸ் நமக்குள்ளேயும் இருக்கு. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் என்ற தொடர். இந்த தொடரில் போன அத்தியாயத்தில் போலீஸ் அதிகபட்ச வன்முறையை கையாளாமல் அதை அடிக்காமல் உண்மையை வரவழைக்கும் ஒரு தன்மை இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஒரு மனிதனிடத்தில் ஒரு குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் மனிதனிடத்திலிருந்து தகவல்களை பெறுவதற்கு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா நாம் அவங்க வன்முறை கையாண்டு அடித்து நான் உண்மையை வரவழைக்க இயலுமா, தேவையில்லை, இயற்கையாகவே வரவழைத்து விடலாம் என்று கூறியிருந்தேன். பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன காரணம் என்றால் இதே ப்ராக்டிஸில் இருந்ததுனால இன்னொரு ப்ராக்டிஸை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறிப்பிட்ட சதவீதம் தான். இதை தாண்டி நான் போன வாரம் முகநூலில் ஒரு நண்பர், நாகர்கோயிலை சேர்ந்த நண்பர் ஒருவர் முகநூலில் பதிவில் விட்டிருந்தார். அவருடைய நண்பர் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை அவரை பிடித்து அவருடைய நண்பரை அந்த முகநூலில் பதிவிட்டிருந்த அவருடைய நண்பரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை ஒரு கொலை குற்றத்திற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். பல நாட்கள் அவர்கள் எந்த விதமான ஆவண பதிவுமின்றி ஒரு காவலில் வைக்கப்படுகிறார்கள். அந்த காவலில் வைக்கப்பட்ட நேரத்தில் நடந்த விசாரணைகள் ஒரு மனிதனுடைய நுண்ணுணர்வுகளை, அதாவது மெல்லிய உணர்வுகளை பாதிக்கும் அளவுக்கு இருந்திருக்கிறது. அடித்தார்கள் என்பதை விட அது காயங்கள் ஏற்படாத அடிகளாக இருந்திருக்கலாம். ஆனால் நுண்ணுணர்வுகளை சிதைத்து விட்டார்கள். நுண்ணுணர்வு பதிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்றால் அவர் ஒரு 15 நாட்கள் அந்த பதிவு செய்யாத, அதாவது நான் ஜுடிஷியல் கஸ்டடி, யாருக்கும் தெரியப்படுத்தலை, எந்த விதமான இதுகள் கொடுக்கல, எந்த அரசு அதாவது நீதிமன்றத்தை தெரியப்படுத்தி அவர் கைது பண்ணலேருந்து 24 நாட்கள் சொல்லணும், எந்த விதிமுறை கைப்பற்றலை. காவல்துறை 15 நாட்கள் அவரை வைத்திருக்கிறது, விசாரித்திருக்கிறது. அப்புறம் உண்மையான குற்றவாளிகள் சரணடைந்ததால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவரும் அவர் சார்ந்த மாதிரி சந்தேகத்தில் பிடிச்ச ஒரு 5-6 பேர். இப்போ நுண்ணுறவு கெட்டுப்போன அந்த மனிதன் 15 நாட்கள் இருந்ததை 3 மாதம் என்று கூறுகிறார். அதை இந்த நண்பர் எப்படி குறிப்பிட்டார் என்றால், உளவியல் படி ஒருவருடைய நுண்ணுணர்வுகள் பாதிக்கப்பட்டால் அவர் இந்த கால அளவுகளை மதிப்பீடு செய்வதில் அவருக்கு பிழை ஏற்படும். அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அதிகபட்சமாக கூறுவார், இல்லை குறைவாக கூறுவார். இப்போ 15 நாள் 3 மாதம் சொல்லிட்டு இருக்காரு. இதுவே பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ நுண்ணுணர்வுகளை சிதைப்பதன் மூலம் ஒருவருடைய அன்றாட செயல்பாடு, அந்த மனித மூளையுடைய அன்றாட செயல்பாடையே குலைக்க இயலும் என்ற ஒரு உண்மை இதிலிருந்து வெளியாகிறது. இது ஏன் இந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் அந்த மனிதரை அவ்வாறு நுண்ணுறவு சிதைவு செய்தார்கள் என்று கேட்டால், அதற்கும் ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு தகவல் என்ன வருகிறது என்றால், பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும், இன்னுமா அந்த கேஸில் ஆளை பிடிக்கலை அப்படின்னு உயர் அதிகாரிகளிடமிருந்து ஒரு வார்த்தை வரும். இன்னுமா பிடிக்கலை அப்படின்னு கேட்டால் இவருடைய திறமையின் மீது யார் அந்த கேள்வி கேட்டார் இல்லையா, கேட்கப்பட்டவர்,
அவர் தன்னுடைய திறமையின் மீதே அந்த சவால் விடப்பட்டதாக, தன்னுடைய சொந்த திறமைகளை சந்தேகிக்கப்பட்டதாக அவர் கருதி விரைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பிழைகளை செய்து விடுகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சம். இப்போது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின், இந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷினில் அந்த ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அந்த அன்றாட நிகழ்வுகள் பதிந்திருக்கும் அந்த இடத்தினை, அது எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை ஒரு சில நான் போன அத்தியாயங்கள் எல்லாம் இதே அத்தியாயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தியாயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். இன்னென்ன செயல்கள் செஞ்சீங்கன்னா அந்த உண்மை வெளியே வரும் அப்படின்ட்டு. உண்மையை ஏன் சொல்ல வேண்டும் என்ற, உண்மையை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஒரு மனிதனுடைய உடலை துன்புறுத்தும் மூலம் ஏற்படுத்துகிறார்கள் காவலர்கள். அவ்வாறு அல்லாமல் இயற்கையாகவே உண்மையை வரவழைக்கக்கூடிய பல உத்திகள் இருக்கிறது. ஆனால் அந்த கால அவகாசம் இந்த காவலர்களுக்கு இல்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான கசப்பான உண்மை. அந்த கால அவகாசம் இவர்களுக்கு இருப்பதில்லை. குறைந்தது ஒரு குற்ற செயல் நடக்கிறது என்றால் அந்த குற்ற செயலுடைய குற்றவாளிகளை பிடித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து உண்மை வரவழைத்து அதை நிரூபித்து என்ற ஒரு பெரிய பணிச்சுமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இங்கு குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. இந்த குற்றங்கள் அதிகமாக இருக்க காரணம் என்ன? இது தனி விஷயம். ஆனால் என்னுடைய பார்வையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அந்த ஜெராக்ஸ் மிஷின் என்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகள் பதியப்பட்டே வருகிறது. நிறைய முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய போன அத்தியாயங்களில். நாம் சொற்கள் பதியப்பட்டு வருகிறது. ஒரு காவல்துறையில் உண்மையை வரவழைப்பதற்கு மட்டுமே நாம் நம்மளுடைய பதிவு காட்சிகள் கொண்ட அந்த ஜெராக்ஸ் மிஷின் பயன்படுமா? நமக்குள் இருக்கும் அந்த பதிவு பெட்டகம் பயன்படுமா என்றால் இல்லை. அதற்கு மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களுக்கு இது பயன்படும். சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம், கற்றறிதல், இன்னும் பல ஆற்றல்களை கொண்டு நாம் அரிய செயல்களை செய்வதற்கும் அந்த பெட்டகம் பயன்படும். நீங்கள் விமானத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டி. விமானம் எத்தனை மோசமான ஒரு விபத்துக்குள்ளானாலும், தீப்பிடித்து எரிந்தாலும் உருகாமல் அந்த கருப்பு பெட்டி ஏதாவது ஒரு இடத்தில், விபத்து நடந்த இடத்தில் இருக்கும். அதை எடுத்து தான் அந்த விமானத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்த அந்த காட்சிகளை எடுத்து, குரல் பதிவுகளையும் ஒளிப்பதிவுகளையும் எடுத்து ஏன் இந்த விமான விபத்து நடந்தது என்பதை கண்டறிவார்கள். அந்த பிளாக் பாக்ஸ் நமக்குள்ளேயும் இருக்குது. நமக்கு ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இதற்கு முன் காரணங்களையும் கூட போடுறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? அப்போ தொடர்ந்து ஏதோ ஒரு பதிவு உங்களை அறியாமலோ அறிந்தோ உங்களுக்குள் பதிவு செய்யப்பட்டே வருகிறது என்றுதான் பொருள். ரிப்பீட்டட் ஃபெயிலியர். நான் தொடர் தோல்விகளை சந்திக்கிறேன். ஏன்? நான் இதற்கு முந்தியல்ல இன்னொரு அத்தியாயங்கள் போய் கொண்டிருக்கிறது. அதாவது கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்று ஒவ்வொரு காலமும் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஃபீட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் என்பதை என்னுடைய தொடர் ஒன்று கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்ற தொடரில் நான் கூறி வருகிறேன். இதில் நான் கூறுவது, ஒவ்வொரு நிகழ்விற்கும் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த பதிவுகள் ரீகலெக்ட், அதாவது திரும்ப நினைவூட்டல் செய்து அதை ஆற்றலாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த இலக்கிற்கு நாம் நகல முடியும். நான் புத்திமதியாக கூறவில்லை, நடக்கும் நடைமுறை வாழ்க்கையில் நான் சந்தித்தவற்றை கூறுகிறேன். நமக்கு நிகழ்ந்தவற்றை, அது நல்லதோ கெட்டதோ, அந்த நேரத்தில் அது நடந்ததை பதிவு செய்ய வைக்கும் அந்த நமக்குள் இருக்கும் அந்த பெட்டகம் தகுந்த நேரத்தில் நினைவுபடுத்தும். அந்த நினைவுபடுத்தும் நேரம் எது என்பதை நீங்களும் நானும் நிர்ணயித்து விட இயலாது. சந்தர்ப்பங்களில் நினைவுபடுத்தும், சில சமயங்களில் மறந்து போகும். இரண்டும் நடக்கும். நினைவுபடுத்துவதும் மறந்து போவதும், இந்த இரண்டு நிகழ்வுகளும் இதனால் நடக்கிறது என்பதை அறிந்துவிட்டால் நாம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி. இல்லை, இவைகள் நடப்பதை நாம் சாட்சியாக நின்று பார்த்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். அப்போது இப்போ எல்லாத்தையுமே ஒரு விதி என்று கொள்வார்களோ, அதன் கையில் விட்டு நான் பேசாமல் இருந்து விடலாமா? இல்லை. உங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் மொழி அறிவு பெற்ற பிறகு, அதாவது பேச பழகிய பிறகு, பேச்சு என்பது 3 to 5 வயதுக்குள் வந்துவிடும். அந்த மொழி புரியும், அந்த மொழியை பதிவு செய்யும் மூளை அந்த மொழியை கொண்டு தான் எல்லாத்தையும் உணரும். அப்போ அந்த மொழியின் வாயிலாக பெற்றவற்றை எல்லாவற்றையும் ஒரு பட்டகத்தில் அடக்கி வைக்கும். அந்த மொழி எவ்வளவு சிறந்தது, அந்த தாய்மொழி அல்லவா, அதை தான் தாய்மொழி என்று கூறுகிறோம். தாய்மொழி என்று ஏன் கூறுகிறோம்? அந்த மொழி தாயை போன்று கவனிக்கும். ஒவ்வொரு செயல்களையும் அதுவே பதிவு செய்கிறது. பதிவு செய்த அந்த நிகழ்வுகளை அவ்வப்போது நம்மளுடைய நினைவூட்டல் கொண்டு வருவது அது வேறொரு மெக்கானிசம். ஆனால் நமக்குள் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமக்கு மறந்து விடாது. அதிகமான
நிகழ்வுகளை நாம் சந்திக்கும் பொழுது அல்லது அதிகமான ஒரு மன அழுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது வேண்டுமானால் அந்த பதிவுகள் சற்று தாமதமாக நமக்கு நினைவுக்கு வரலாம். ஆனால் நிச்சயம் நாம் செய்த ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு சொற்றொடர்களும் நமக்குள் பதிவு செய்து அதற்கான அர்த்தங்களையும் கற்பித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் மிக முக்கியம். உள்ளே இருந்துக்கிட்டு அது அர்த்தங்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு அர்த்தங்களையும் சொல்லும் பொழுதும் நாம் அதை பயன்படுத்தி ஆற்றலாக மாற்றி நம்முடைய வாழ்க்கை அமைப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வோம். ஆக நமக்குள் இருக்கும் அந்த ஜெராக்ஸ் மிஷின் என்று நாம் ஒரு நடைமுறை சொற்களில் சொல்லும் அந்த பதிவு பெட்டகம், இந்த பதிவு பெட்டகத்தை நாம் பயன்படுத்தும் முறை, நான் போன அத்தியாயத்தில் போலீஸ் அடிக்காமலே உண்மையை வாங்கலாம் பதிவு பெட்டகம் அவர்கள் அந்த கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ், விமானத்தில் இருக்கிற பிளாக் பாக்ஸ் மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பதிவு பெட்டகம் இருக்கிறது என்று ஏன் சொன்னேன் என்றால், அந்த பதிவு பெட்டகம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக சொன்னேன். இன்னும் பல ஆற்றல்களுக்கு, ஏன் மாணவர்களுக்கு அந்த பதிவு பெட்டகம் தானே தேர்வு எழுத பயன்படுகிறது. அவர்கள் தேர்வு எழுதும் பொழுது அந்த பதிவு பெட்டகம் தான், பதிவு பெட்டகத்தில் இருப்பவற்றை தான் கொண்டு தேர்வு எழுதுகிறார்கள். இதில் அவர்கள் நினைவூட்டல், ஞாபக சக்தியும் ஞாபக சக்தியினுடைய அளவும் வைத்துதான் அந்த பதில்கள் அமைகின்றன. நன்றாக பாருங்கள், நாம் ஒரு கணினி, நமக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, நமக்குள்ள ஒரு பெட்டகம் இருக்குது, பதிவு பெட்டகம் இருக்குது. இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையை நம் ஆற்றலை கொண்டு எவ்வளவு சிறப்பாக அமைத்து விட இயலும். இந்த நோக்கம்தான் நான் தொடர்ந்து பதிவு செய்வதற்கான நோக்கம். நான் சொல்லும் சொற்களில் அத்தனை எளிதாக புரிந்துவிட இயலாத சில சொற்கள் இருக்கலாம், அல்லது என்னுடைய பேச்சுரை ஒரு பெரிய புரிந்துணர்வை ஏற்படுத்தாததாக இருக்கலாம். ஒருவேளை நான் முடிந்த அளவுக்கு புரிந்தும் அளவுக்கு பேசுகிறேன். இன்னும் உங்களுக்கு என்னுடைய பதிவுகளில் நான் இந்த தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கும் இந்த அத்தியாயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் பின்னூட்டங்களில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடலாம். அதற்கான பதிலும் நான் நிச்சயமாக என்னுடைய காணொலிகளில் நான் கொடுப்பேன். ஆக நமக்குள் இருக்கும் அந்த பதிவு பெட்டகத்தை நமக்கான சிறப்பான ஆற்றலாக மாற்றுவது, அந்த ஆற்றலை பயன்படுத்தி சிறப்பான எதிர்காலத்தை எதிர்கொள்வது, ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வது, அல்லது நாம் சந்ததியினர்களுக்காவது இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது, ஏதோ ஒன்றை செய்து அடுத்த நகர்வினை ஒரு நேர்மறை நகர்வாக மாற்றுவதற்கு நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து காணொலியை காணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.